இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். கேரளாவை தொடர்ந்து தெலுங்கானாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களிலும் காங்கிரஸ் மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. மற்றொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், பாஜக உலகிலேயே மிகப்பெரிய கட்சி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுடைய கட்சி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தெலுங்கானாவில் 4333 இடங்களுக்கு நடைபெற்ற கிராம பஞ்சாயத்து தேர்தல்களில் காங்கிரஸ் கூட்டணி 2864 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்தபடியாக பிஆர்எஸ் கட்சி, உங்களுக்கு தெரியும், பாரத் ராஷ்டிர சமிதி என்று சொல்லக்கூடிய கட்சி 1177 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. 3வது இடத்திற்கு, அதாவது பாஜக மோடியினுடைய கட்சி 280 இடங்களில், அதாவது நல்லா கேட்டுங்க, திரும்பவும் ஒரு மாநிலத்தில் 4333 பஞ்சாயத்துக்களில் நடைபெற்ற தேர்தலில் உலகத்திலேயே பெரிய கட்சி 180 இடங்களுக்கும் குறைவாக வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் செய்தி. இதில் கூடுதலான மற்றொரு செய்தி, இந்த மாநிலத்தில் சுயேட்சைகள் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் 619 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் சுயேட்சை கட்சியோடு கூட போட்டி போட முடியாத நிலைமையில் மோடியினுடைய கட்சி தெலுங்கானாவில் இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் இவனுங்க வந்து ஒரு பலூன் மாதிரி நம்மக்கிட்ட ஊதி காட்டுறதை பார்த்தா இதான் முழுக்க இவனுங்க ஒரு மிகப்பெரிய பொய்களை மட்டுமே சொல்லி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்ததாக ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து 2800 சொச்சம் இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு இல்லையா, அது வாங்கிய வாக்கு சதவீதம், காங்கிரஸும் அதனுடைய கூட்டணியும் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது மலைக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏறத்தாழ 68% வாக்குகளை காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருக்கிறது. பிஆர்எஸ் கட்சி, பாரத் ராஷ்டிர சமிதி, அவங்க எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா 17% வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் பாஜக இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி, உலகத்திலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி, வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது 4% கூட கிடையாது. ஒரு மாநிலத்தில் பாஜகவினுடைய நிலைமை பாருங்கள். அதனால தான் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், எஸ்ஐஆர், இவிஎம் இதெல்லாம் சேர்த்து ஒரே அடியாக கொண்டு வர போகிறாங்க. ஒரே அடியாக கொண்டு வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் டோட்டலாக வின் பண்ணுறது, இதுதான் அவங்களுடைய திட்டம். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேடு, வின் பண்ணியாச்சுன்னு அடுத்து போய் கேள்வி கேட்க முடியுமா? இதோ நம்முடைய ராகுல் காந்தி ராம்லீலா மைதானத்தில் எப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறார், சேலஞ்ச் பண்ணுறாரு. உன்னால் முடியுமா, வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்த முடியுமான்னு அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. ஆனால் வாக்குச்சீட்டில் நடத்தினாலும் நமக்கெல்லாம் இன்னமும் ஒரு காட்சியை பார்த்தா நமக்கு பதபதைக்கும். எங்கே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு மேயர் தேர்தல், சண்டிகர் மேயர் தேர்தலில் வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படுகிறது. ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றாகிவிட்டது. 2வது இடத்துல காங்கிரஸ் கட்சி, 3வது இடத்துல பாஜகவினுடைய அடிவரடியாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆள் வந்து உள்ளே வராங்க, தேர்தல் ஊழியர் வராரு, வந்து என்ன பண்ணுறாரு, இத்தனை வாக்குகள் செல்லாதுன்னு அடித்து தூக்கி போடுறாரு, பாஜக வெற்றி பெற்றதுன்னு சொல்கிறாரு. கடைசியில் அவர் மன்னிப்பு கேட்டார் கோர்ட்டில் போய், அதெல்லாம் நடந்தது, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் எந்த வழியில் போனாலுமே இவனுங்களுக்கு அதிகாரம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதா நமக்கு தெரியுது. அதுக்கு எந்த விதமான பித்தலாட்டத்தை வேணாலும் இவனுங்க பண்ணுவானுங்க அப்படிங்கிறதா நம்ம இதன் வழியாக தெரிகிறது. உங்களுக்கு ஒரு செய்தி என்னென்னா, 2014 மோடி அமித்ஷா வந்து ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வரும்போது அமித்ஷா சொன்ன ஒரு செய்தி என்ன, காங்கிரஸ் முக்து பாரத், இதுதான் வந்து அவர் 100 வருடமாக ஆர்எஸ்எஸ்னுடைய லட்சியம். ஏன்னா இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸால் தான் முடியும். மாநில அளவில் வலுவான கட்சிகள் ஏராளமாக இருக்கிறது, மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்திய அளவில் இந்த நொடி வரையிலும் பாஜகவை வீழ்த்துவதற்கு வல்லமை இருக்கக்கூடிய கட்சி, பாஜகவை விட மிகப்பெரிய கட்சி என்றால் அது காங்கிரஸ் தான். இன்றைக்கு கொஞ்சம் பலகீனமாக இருக்கலாம், அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இன்றைக்கும் காங்கிரஸை பார்த்து ஏன் பயப்படுகிறார்கள் என்றால், அது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விஸ்வரூபம் எடுக்கும். விஸ்வரூபம் எடுத்தால், அது இப்போ ராகுல் காந்தி தலைமையில் விஸ்வரூபம் எடுத்தால், ராகுல் காந்தி பகிரங்கமாகவே சொல்கிறார் ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டிற்கு ஆபத்து என்பது, ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டினுடைய ஜனாதிபத்தியத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர் தெளிவாக சொல்கிறார். அவர் வந்தார்னா ஆர்எஸ்எஸ்னுடைய நிலைமை என்னவாக இருக்க முடியும்? ஆர்எஸ்எஸ் என்ற கட்டுமானம் அதை வந்து டோட்டலாக உடைச்சிட்டா பாஜகலாம் ஜென்மத்துக்கு இந்த நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
அப்போ அமித்ஷாவினுடைய இந்த 100 வருட கனவு, ஆர்எஸ்எஸ்னுடைய 100 வருட கனவு என்ன ஆகியிருக்கிறது? ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் தவிடுபொடியாகி இருக்கிறது, உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. பாஜக கோட்டைகள்லாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தென்னிந்தியாவில் பாஜக முக்த் தென்னிந்தியா அப்படிங்கிற பேர் தான் இருக்குது இல்லையா? நீங்கள் பாருங்கள், தெலுங்கானாவில் யார் ஆட்சியில் இருக்கிறதுனா, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுனோட தோளில் போட்டுட்டு எப்போ வேணால் என்ன நடக்கலாம். ஏன்னா சந்திரபாபு நாயுடுவை ரைடு விட்டு எந்த அளவுக்கு அவரை என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பழைய அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நபரோடு இன்றைக்கி கூட்டணி வச்சுக்கிட்டு அங்கே ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு. கேரளம் வாய்ப்பே இல்லை, தமிழ்நாடு சொல்லவே வேண்டாம், ஒத்த ஓட்டு பாஜக. பாஜகக்காரன் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டால் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்கிற நிலைமையில் தமிழ்நாடு இருக்குது இல்லையா? நீங்கள் இங்கே பாரத் மாதா கி ஜெய் ஜெய் இந்த ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்காது. அப்படிங்கிறதுனால தான் வெற்றிவேல் வீரவேல்னு இவங்க போயிட்டுருக்கிறாங்க. அதுதான் தமிழ் மண், நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ ஒட்டுமொத்தமாக அமித்ஷாவினுடைய கனவில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது தெலுங்கானா. அதுவும் எவ்வளோ பெரிய தோல்விங்கிறது பாருங்கள். ஒரு சுயேட்சைகளுக்கு முன்னால் கூட நின்று போராட முடிய அளவுக்கு ஒரு 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 வலுவிழந்த சாதாரணமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போது இவர்கள் முழுவதுமாக இன்றைக்கு ஊடகங்களின் உதவியோடு சொல்லி கொண்டிருப்போம், நாங்கள் பெருசாக இருக்கிறோம், நாங்கள் தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு. ஆனால் அப்படி ஒன்றும் அல்ல. இன்றைக்கும் பாஜக என்பது பல மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத கட்சி. பல இடங்களில் இவங்களுக்கு கிளையே கிடையாது. பல இடங்களில் இவங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட நிறுத்துறதுக்கு முடியாத அளவுக்கு இருக்குது. பஞ்சாபிலெல்லாம் வேட்பாளர்கள் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். மணிப்பூரில் இனிமேல் பாஜகக்காரன் ஒரு கட்சி வேட்பாளரை நிறுத்துவானா? இப்போ இந்த நிலைமை தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கு மோடியினுடைய அமித்ஷாவுடைய பாஜக. அதனால தான் மோகன் பாகவத் சொல்கிறாரு, உலகத்திலே வலிமை மிக்கது அப்படிங்கிறது உண்மை இல்லை, வலிமை மிக்கது அப்படின்னா அதிகாரம்தான். இப்போ அந்த அதிகாரத்திற்காக என்ன வேணாலும் செய்வானுங்க அப்படிங்கிறதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். அதிலே பாராளுமன்றத்தில் பாருங்களேன், திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுகிறான். என்ன பேசுகிறான்? தமிழ்நாடே சனாதனத்திற்கு எதிராக சிந்திக்கிறது அப்படின்னு பேசுகிறான். தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதிக்கலைன்னு பேசுகிறான். எவ்வளோ பெரிய கொடும் பொய்களை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறான். அப்போது அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு மக்கள் செல்வாக்கு இல்லைனாலும் இது போன்ற வழிகளை பயன்படுத்தி என்ன செய்ய முடியுங்கிறது இவருடைய கணக்கு. ஆனால் அந்த கணக்குகளையும் தோற்கடித்து காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய பேரியக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.